திரு விவேக், இதுல லாபமே இல்லை தாவேகாவுக்கு, பொலிட்டிக்கல் கெயின் மட்டும்தான். மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கான எண்ணிக்கையை அடையிறதுல எந்த லாபமும் இல்லைன்னா ஏன் இவ்வளவு வேகமாக அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களையும் நிர்வாகிகளையும் அதிமுகவில் இருந்து அப்படின்னு மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளிலிருந்தும் அந்த மாதிரி முயற்சி நடக்கிற செய்திகள் நம்ம வந்து கேள்விப்படுறோம். குறிப்பிட்ட அதிமுக உடனடியாக நடப்பதற்கு காரணம் இப்ப இது வரைக்கும் பேசிட்டு இருந்த எம்எல்ஏக்கள் தாவேக்காக தானே போறாங்க. அது உடனடியாக நடப்பதற்கு காரணம் மற்ற அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உடனடியாக நடப்பதற்கு காரணம் அங்க அந்த டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, 2 குழுக்களாக அவர்கள் பிரிந்து தேர்தல் முடிவுகளை விட்டு அவர்கள் எடுத்த முடிவு, அதை குறித்து சபாநாயகரிடம் இருக்கக்கூடிய அந்த கடிதம், அதுல வந்து பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுப்பார், உயர் நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அது என்னவாக மாறும், இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் அந்த சட்டமன்ற குழு அவர்கள் அதுல சில உறுப்பினர்கள் வந்து உடனடியாக சில முடிவு எடுக்கிறார்கள். மற்றபடி இது வந்து பொதுவா எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் வந்து எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்க வந்து சேர்றதற்கான ஒரு முனைப்பை காட்டுவதை வந்து நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம செய்திகளை கேள்விப்படுறோம். சார் கூட சொன்னாரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது வந்து இப்ப தோற்றவர்கள் வரலன்னு, அப்படிப்பட்டவர்களும் சில பேர் போய் சேர்றாங்க. இப்ப பரமக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு போயிட்டு செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து வந்து சேர்ந்திருக்கிறார். நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, தேர்தலுக்கு முன்பு ஒவ்வொரு கட்சியிலும் நிலைப்பாடு எடுத்தன. தேர்தலுக்கு முன்பு வரை இருந்த விவாதங்கள் திமுக அதிமுக தாவேக்காங்கிறது வந்து வேற. தேர்தலுக்கு பிறகு ஆளுங்கட்சி எதிர்கட்சி முன்னாள் எதிர்கட்சி, அது முன்னாள் ஆளுங்கட்சி கூட கிடையாது அதிமுக, அந்த இடத்துக்கு வந்து இப்ப மாறிடுச்சு. அவர்களுடைய அதிகார வசதிகள், அவர்களுடைய என்ன சொல்றது, அவர்களுடைய என்ன நிலைப்பாடு எடுப்பதற்கான இதுங்கிறது அப்படி மாறிடுச்சு இல்லையா. அவர்கள் அதை ஒட்டி சில முடிவுகளை வந்து எடுக்கிறார்கள். இப்ப நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவை ஆதரிப்பது அல்லது திமுகவோடு சேர்ந்து ஒரு அரசை அமைப்பதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ அந்த முடிவை இதுவரை அவர் மறுபரிசீலனை செய்ததாக ஒன்றும் இது தெரியல. அவர் எங்கேயும் வந்து நான் அந்த முடிவை எடுத்ததற்காக வருத்தப்படுகிறேன்னு வெளிப்படையாகவும் சொல்லல, அல்லது தன்னை அவர்களோட வந்து சேர்ந்திருக்காங்க இல்லையா, திருப்பி வந்து சேர்ந்திருக்காங்க இல்லையா, அவர்களிடமும் கூட நான் இனிமே எதிர்காலத்தில் அந்த முடிவை எடுக்க மாட்டேன், நம்ம திமுக எதிர்ப்பரசலை மட்டுமே செய்வோம் என்ற உத்தரவாதம் கொடுத்தும் அவர் வந்து சேர்த்துக்கல இல்லையா. அப்போ அந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் தங்களுடைய எதிர்காலம் உள்ளூர் அரசியலாக இருக்கட்டும் கட்சி அரசியலாக இருக்கட்டும் என்ன என்கிற கேள்வி அவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இருக்கிறது. அதை ஒட்டித்தான் நிறைய பேர் இந்த முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். திரு வெல்லமண்டி நடராஜன் அவர் வந்து இப்ப தேர்தலுக்கு முன்பே ஓ பன்னீர்செல்வம் போயிட்டு அங்க சேர்ந்தார். அப்போதும் வெல்லமண்டி நடராஜனுக்கு அழைப்பு இருந்தது, திமுகவில் சேருவதற்கு அழைப்பு இருந்தது. ஆனால் அவர் வந்து கடைசி நேரத்தில் அவரும் தவிர்த்துட்டார். அங்கேயும் வந்து இது இல்லை, வெல்லமண்டி நடராஜன் சேருவது கடைசி வரைக்கும் இருந்து அவர் தான் தவிர்த்தார் வெல்லமண்டி நடராஜனை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு அவர்கள் வேகமா இங்கிட்டு வந்து வர்றாங்க. இப்ப ஆதவர்ஜனா சொல்றாரு இல்லையா, அவர்கள் வந்து ஒரு புதிய தாவேக்கா காட்டின முனைப்பு, தாவேக்கா காட்டின ஆர்வம் இருக்குல்ல. நீங்க சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மான வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்பாகவே முதல்வர் விஜய் போய் திரு சி வி சண்முகம் தரப்பை வந்து அவர் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து வாக்களிக்கிறாங்க, ஆதரவு வாக்களிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜினாமா கொடுக்குறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர் அறிவித்த பிறகு ஆதரவு அறிவிக்க போறோம்னு அறிவித்த பிறகு தான் போய் சந்திச்சார். அதான் 2 தரப்பு இருக்கும்போது அதுல ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்ற ஒரு தரப்பை மட்டும்தான் போய் சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தரப்பை சந்திக்கலைங்கிறதா விமர்சனம். சபாநாயகர்கிட்ட போய் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. இந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறதே வெளிப்படையாக அறிவிக்கப்படாமலேயே உடனடியாக தலைமைச் செயலகத்திலேயே ஆதவர்ஜனா முன்பாக கட்சியில் இணைகிறார்கள். உடனடியாக அவங்களுக்கு டிஜிட்டல் ஐடென்டி கார்டும் கொடுக்கப்படுது. அதை திரு இன்பதுரை கண்டிக்கிறார். இது எப்படி இவ்வளோ வேகமா நடக்குது? 2 தகவலை அவர்கள் அபிஷியலா மறுத்திருக்காங்க. அது டிஜிட்டல் ஐடி கார்டு கொடுத்தது வந்து போலியான கார்டு, நாங்க கொடுக்கல, அது இணையத்தில் அவர்களா போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை ஒன்று மறுத்திருக்காங்க. இணைஞ்சது உண்மைனா, ஆனா சந்தித்த அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. ஆதவர்ஜனா அமைச்சர் ஆதவர்ஜனா பேட்டி கொடுக்கும்போது நான் சந்தித்தேன், அவர்களை கட்சியில் இணைத்து கொண்டது எங்கள் அலுவலகத்தை தான் இணைத்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதை நீங்கள் அங்க தவிர்த்திருக்கலாம், தலைமைச் செயலகத்தில் வந்து இது பண்ணதை அவர் தவிர்த்திருக்கலாம். இது என்னன்னா இந்த குதிரை பேரம் அப்படிங்கறத குறித்த விவாதம் நடக்குது இல்லையா, அவர்கள் அதை வந்து சந்திச்சதை தவிர்த்திருக்கலாங்கிறது மரபு சார்ந்து நீங்க சொல்றீங்க. சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாகவே போய் சந்திச்சாங்க. லீகலா சபாநாயகர் அந்த இடத்துல சரியா நடந்திருக்காரு சேர்த்து தான் சொல்றேன். அவர்களை சந்திச்சதுங்கிறது மரபு சார்ந்தது, இது சட்டம் சார்ந்தது. சபாநாயகர் சார்ந்தும் தான் சொல்றேன். அவர்கள் அந்த நேரத்தில் வந்து சந்திப்பதை தவிர்த்திருக்கலாம். நீங்க இன்னும் அவர் சபாநாயகரை அறிவிக்கலாங்க, நாங்க சந்திக்க விருப்பம் இல்லைன்னு கூட அவர் வந்து சொல்லியிருக்கலாம். அவர்களுக்கு வந்து என்னன்னா வந்து குதிரை பேரம் அப்படின்ற ஒரு பார்வை அல்லது வந்து விமர்சனம் வந்து வருது. அது ஆதவர்ஜனா சுத்தி மட்டும் தான் வருது. இப்ப தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து உதயநிதியும் மிதுன் சக்கரவர்த்தியும் சேர்ந்து ஒரு முயற்சி செய்தார்கள் சொல்லிட்டு வந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு மொத்த பேரம் மாதிரி, உனக்கும் எனக்கும் என்ன லாபம்ங்கிற மொத்த பேரம் மாதிரி. அந்த மொத்த பேரம் குறித்த ஒரு விவாதம் எதுவுமே போகாம ஆதவர்ஜனா பேர் மட்டும் குதிரை பேரம் அப்படின்றதுல அடிபடுது. அப்ப அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா, இப்ப சட்டமன்றம்ங்கிறது குதிரை பேர், 2 கட்சி ஆட்சி அமைப்பதற்காக எண்ணிக்கை அடிப்படையில் பேசல, அதுல டிஸ்பியூட் உடனே வந்துருச்சு இல்ல. தாவேக்காவை அதிமுக மயமாக்குறது அப்படின்றத மிக வேகமாக தாவேக்கா பண்ணுதா, அதை நோக்கி நகருதா? இல்ல அதிமுக மயமாக்குதல் அப்படின்னு நான் பார்க்கல. அது நீங்க வந்து உங்களுக்கு அதான் தேர்தலுக்கு பிந்து உருவாகின பல சவால்கள் வந்து இருக்குல்ல. இப்ப நீங்க அடுத்த மற்ற கட்சிகளுக்கு எதுக்குமே இல்லையா?
யாராவது வந்திருக்காங்க? இதுல பெர்செப்ஷனலாகவும் உடனடியாக எதிர்வினையாற்ற வேண்டிய இடத்துல தாவேக்கா தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறார்கள். ஆட்சி 1 கோடி வாக்கு வாங்கியிருக்காங்க. 1,72,00,000 யார சொல்றீங்க? அதிமுகவே 1 கோடி கிட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஒன்னும் பெர்சன்டேஜ் அடிப்படையில எண்ணிக்கை அடிப்படையில் அவங்க குறைஞ்சிருக்காங்களே தவிர கட்சியாக அவங்க பலமா தானே இருக்கிறாங்க. மேலே வர முடியாது. அதில் மற்றவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, அங்க போய் சேரலாம். இப்ப அதிமுகவில் சேர விரும்பி யாரையும் சேர்க்கல அப்படின்ற வில்சன் சார் கிட்ட ஒரு நியாயமான கேள்வி, தோத்தவங்க யாராவது வந்து நிறைய பேர் குமிஞ்சிருக்காங்களா? தோற்றவர்களும் சேர்கிறார்கள். அதுதான், தோற்றவர்களும் சேர்கிறார்கள். இப்ப நீங்க அதிமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர் அவர் போய் சேர்றாரு. அவர் வெற்றி பெற்றவங்கள 47ல 25 இல்ல, நீங்க அது நிலைப்பாடு, ஒரு நிலைப்பாடை எடுத்தவர்கள் தானே அவங்க. வந்து அந்த விவாதமே அவங்க அதிமுக எப்படி நடக்குதுன்னா, தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியவர்கள் இருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் வந்து சேர்ந்திருந்தால் இது இன்னும் வேற மாதிரி சுவாரஸ்யமான விவாதமாக இருந்திருக்கும். தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டை இந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பில் எடுப்பும் எடுத்தவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். வந்து அதனால அதிமுக யாரை எதிர்த்து போட்டி போட்டுச்சு களத்துல? அவர்கள் திமுக எதிர்த்து போட்டி போட்டாங்க. அவங்களுடைய வந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றதே வந்து எங்க ஃபவுண்டிங் பிரின்சிபலே ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் தான். தாவேக்காவையும் எதிர்த்து அதிமுகவையும் எதிர்த்து தானே அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சிருக்கு. தேர்தல் அரசியல் களத்தில் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிக்கும் போட்டின்ற மாதிரி தான் அது வந்து தேர்தல் அரசியல் களத்தில் வெற்றி பெறுவதற்கு. ஏன்னா ஒரு ஓட்டு வாங்கி வெற்றி பெறால் வெற்றி தான். அதனால போட்டிங்கிறது அப்படித்தான். அது என்ன ஸ்டாண்ட் உங்களுடைய வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ன்றது எங்களுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபலே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் அப்படின்ற இடத்துல இருந்து அது இன்னொன்னு சொல்றேன் இல்லையா. எதிர்காலத்தில் அவர்களும் திமுக அதிமுக கூட்டணி போனா அது உள்ளூர் அரசியல் சார்ந்து கட்சி நலன் நீண்ட காலமா தங்களுடைய எதிர்காலம் என்னன்ற கேள்வி வருது. கொஞ்சம் தள்ளி அது நடக்குது அப்படின்றதுல தள்ளி நடக்காததுக்கு காரணம் அதிமுகவில் இது தள்ளி நடக்காததுக்கு காரணம் அந்த 15 நாள் கிரேஸ் பீரியட் தான். இல்ல, அது கிரேஸ் பீரியடை கடந்து நீங்க பாஜக ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தங்கள் கட்சிக்குள் கொண்டு வந்து ஆட்சி அமைக்க பல மாநிலங்களில் முயற்சி செய்தார்கள் அப்படின்ற விமர்சனம் வந்தது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அது குறித்து விமர்சிக்கிறாங்க. இதை செய்யாதீங்க, குதிரை பேரத்துக்கு நீங்க முட்டு கொடுக்காதீங்கன்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. இப்போ ஒரு மிக மிக வேகமா அந்த எண்ணிக்கையை அடைஞ்சிடணும், அந்த 118ங்கிறது தங்கள் கட்சிக்கே வந்துடணுன்ற அந்த முனைப்பு மட்டும் தான் தாவேக்காட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, 118 என்கிற இப்ப எண்ணிக்கை கொடுத்த சிக்கல்களை அவர் உடனடியாக எதிர்கொள்ளல. ஏன்னா அவர் அடுத்தடுத்த நகர்வுகள்ல நீங்க வந்து கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் அரசியல் ஆட்சியிலே பங்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி அது தொடரும் அப்படின்றத ரொம்ப டீடைல். இப்ப உங்கள்ட்ட மூவீரப்பாணர்கள் கொடுத்த பேட்டியில் கூட என்ன நிலையிலும் வந்து ஆட்சி கழுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிலையில் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பதற்றம் இல்ல, இந்த 15 நாள் நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிக்கல் வந்து இருக்கு இல்லையா. அப்ப இதற்குள்ள அவர்கள் முடிவெடுத்த வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப வருவர்களை நீங்க வந்து இப்ப வர தயாராக இருக்கக்கூடியவர்களை மறுத்தாலும் எங்க போவாங்க? அது திமுக பக்கம் போவாங்க. பெர்செப்ஷனலா ஆளுங்கட்சிக்கு அது கூடுதலான ஒரு நெருடலை வந்து ஏற்படுத்தும். உங்களை நம்பி வராமல், ஆளுங்கட்சியை நம்பி வராமல் நீங்க அங்கதான். அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி முன்னாள் எதிர்கட்சிக்கும் போது ஆளுங்கட்சியை நம்பி வராமல் எதிர்கட்சிக்கு போறாங்கன்னா பெர்செப்ஷனலா இவங்க வீக். அதனால அவங்க என்கேஜ் பண்றாங்க. இல்ல, ஊழல் சக்தியில நீங்க தேர்ந்தெடுத்து சேர்க்கிறீங்களா இல்ல யார் வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? ஊழல் சக்தி சார், அதுல யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம் அப்படின்னா அப்ப என்ன நீங்க கட்சி சொல்லுங்க. இல்ல, அவர்கள் வந்து அதுதான் முக்கியம். அப்போ இது ஒண்ணு. அடுத்தது சொல்றோம். இப்போ இந்த 10th ஷெட்யூல்ல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 15 நாள் கிரேஸ் டைம் கொடுத்ததே வந்து கட்சி தலைமைக்கும் கட்சி கொடுக்கறதுக்கும் தான். அந்த 15 நாட்குள்ள எத்தனை கடிதம் வேணாலும் அவர்கிட்ட கொடுத்துடலாம் சபாநாயகர்கிட்ட. சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டியது 15 நாள் கழிச்சு தான் அவருக்கு அந்த அதிகாரம் வருகிறது. அப்போ அதுக்குள்ளே எத்தனை கடிதம் வந்ததோ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஃபைனலா எந்த கடிதமோ அதுதான் செல்லுபடியாகும். அதுல 5 பேர் மன்னிப்பு கேட்டாலும் அதை கொடுத்தாகணும், 4 பேர் மன்னிப்பு கேட்டாலும் கொடுத்தாகணும், அதுல 5 பேர் ராஜினாமா பண்ணாலும் அதையும் தகுதி. அதுக்குள்ள ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்ல. 100% அதுக்குள்ள அப்ப இல்ல 15 நாட்குள்ள கிடையாது, 15 நாட்கள் கழிச்சு தான் முடிவு எடுக்கணும். 3 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. ஒன்னு திரு எடப்பாடி பழனிசாமிட்டே போய் சேர்றது, இல்லைன்னா திமுகவுக்கு போறது, இன்னொன்னு தாவேக்காவுக்கு போறது. அதுல எது பெட்டர் ஆப்ஷன் பார்த்து அவங்க தாவேக்காவுக்கு போறாங்க, அவ்வளவுதானே. இல்ல, பெட்டர் ஆப்ஷன் பார்த்து கிடையாது. இப்ப அதுல என்ன கொடுத்துருக்குன்னா, such voting or abstention has not been condoned by such political party. அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்குது. இன்னொன்னு அவர்களுக்கு அந்த 15 நாளுக்குள்ள நீங்க வந்து ஒன்னு என்னன்னா, இன்பதுரை தெளிவா சொல்லிட்டார், பாராளுமன்ற உறுப்பினர். அதாவது இது கட்சிக்கு மட்டும் இல்ல, கட்சியோட தலைமைக்கும் ஆபத்து வரும். நரசிம்மராவ் 3 வருஷம் சிறை தண்டனை, அவருக்கும் பூட்டா சிங்க்கும்.
JMMல இருந்து 4 பேரை கூப்பிட்டதுக்காக அவருக்கு 3 வருட சிறை தண்டனை 1 லட்சம் அபராதம் நீதிமன்றம் விதிச்சது. மேல் கோர்ட்டுக்கு போய் தான் அவர் விடுதலை ஆனாரு. அதனால இத கட்சி தலைமைக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னதால தான் அமைச்சர் பதவி கூட அவர்களுக்கு கொடுக்க முடியாமல் போனது. இதெல்லாம் ஆசை காட்டப்பட்டது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் தெரிஞ்சதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இது என்னவோ ஒண்ணு நம்ம திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒளிவட்டம் தோன்றி விஜய் தூய சக்தி அப்படின்ற மாதிரி போல அதுல சில விஷயங்களுக்காக போனாங்க. அதற்கு பிறகு உணர்ந்தவர்கள் மறுபடியும் வந்துட்டாங்க.